வணக்கம் நண்பர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். இன்னைக்கு வீடியோ வந்து அட்சய திருதியைக்கு நான் என்னென்ன நகைகள் வாங்கினேன் அப்படின்றத தான் வந்து உங்க கூட ஷேர் பண்ணிக்க போறேன். இதுலயே வந்து ஒரு ட்விஸ்ட்டும் இருக்கு. அது என்னன்ட்டு உங்களுக்கு இப்பவே தெரிஞ்சிருச்சு அப்படின்னாக்கா கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க. நான் வந்து வாங்கினது வந்து மோதிரம், தோடு, தங்க காசு, செயின் இந்த மாதிரி எல்லாமே வாங்கியிருக்கேன். அது எல்லாமே வந்து உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். இது கூடவே வந்து அட்சய திருதியைக்கு வந்து நெறைய பேர் வந்து நம்ம போட்ட வீடியோல கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. நான் வந்து இந்த நகை எடுத்தேன், இந்த மாதிரி வாங்கினேன் அப்படின்னு சொல்ட்டு. உண்மையா அத பார்க்கறதுக்கு வந்து அவ்ளோ சந்தோஷமா இருந்துச்சு எனக்கு. அதோட ஒரு சிஸ்டர் வந்து மெயில் அனுப்பியிருந்தாங்க. அவங்க வந்துட்டு நம்மளுடைய சேவிங்ஸ் வீடியோ வந்து ஃபாலோ பண்ணிட்டு, நான் வந்து நகை எடுத்தேன் அப்படின்றத வந்து பிக்சரோட அனுப்பியிருந்தாங்க. நான் உங்களுக்கு அந்த பிக்சருமே ஆட் பண்றேன். ரொம்ப அழகா இருந்தது அந்த மோதிரம். அவங்க வந்து எடுத்தது மோதிரம் தான் எடுத்திருந்தாங்க. சிட்டு வந்து ரூ. 1000 கட்டியிருந்திருக்கிறாங்க 12 மாசத்துக்கு. அது கூடவே வந்து எக்ஸ்ட்ராவா ரூ. 2500 கையில இருந்து குடுத்துருக்காங்க. அவங்க எடுத்த கிராம் பார்த்தீங்கன்னாக்க 2.10 மில்லிகிராம். இதுதான் வந்து அவங்க எடுத்த மோதிரத்தோடைய அளவு. சிட்ல வந்து எவ்வளோ வெயிட் சேர்ந்துருந்துச்சுனாக்கா 1 கிராம் 613 மில்லிகிராமும், அதுக்கடுத்து வந்து எக்ஸ்ட்ராவா ஒரு 397 மில்லிகிராமுக்கு வந்து அவங்க அமௌண்ட்டா குடுத்துருக்காங்க. டோட்டலா வந்து 2 கிராமுக்கு மேல எடுத்திருக்கிறாங்க. ரொம்பவே அழகா இருந்தது அந்த மோதிரம் பார்க்கறதுக்கு. அத விட இதுல வந்து ஒரு ஸ்பெஷல் என்னன்னு கேட்டீங்கன்னா, அவங்க வந்து அவங்களுக்காக எடுக்கல. அவங்க அம்மாவுடைய அம்மா இருக்காங்க இல்லையா? பாட்டி இருக்காங்கல்ல, அவங்களுக்கு வந்து எடுத்து குடுத்துருக்காங்க. ரொம்பவே இந்த விஷயம் வந்து அ ந நமக்குன்னு சொல்லி எல்லாம் எடுத்துக்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும், இவங்க வந்து அவங்க பாட்டிக்கு எடுத்து குடுத்துருக்கிறது வந்து உண்மையாவே எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்தது பார்க்கறதுக்கு. இதெல்லாம் வந்துட்டு நீங்க சொன்ன சேவிங்ஸ்னால பண்ணினேன் அப்படின்ற மாதிரி. இது வந்து நான் சொன்னேன் அப்படின்றத விட உங்களுடைய முயற்சி. நெறைய பேர் வந்து அது சொல்றீங்க. எனக்கு கொஞ்சம் ஹேப்பியா தான் இருக்கு. அது வந்து மறக்க மாட்டேன். இருந்தாலுமே வந்துட்டு உங்களுடைய முயற்சி, சொந்த முயற்சி இல்லாம எந்த ஒரு விஷயமே சாதிக்க முடியாது. நான் வந்து சும்மா ஒரு வார்த்தைக்காக உங்கள வந்து என்கரேஜ் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன் அப்படின்றது ஒரு பக்கம் இருந்தாலும், உங்களுடைய தனிப்பட்ட முயற்சி இருந்தா மட்டும் தான் இத வந்து சாதிக்க முடியும் அப்படின்றத வந்து மனசுல வச்சுக்கோங்க. அதனால உங்கள நீங்களே வந்து பாராட்டிக்கோங்க. பரவாயில்லையே அப்படின்னு சொல்ட்டு. இந்த மாரி வந்து ஒரு ஷார்ட் அண்ட் பீரியட்ல வந்து இவங்க 2 கிராமுக்கு மேல இப்ப விக்கிற விலைவாசியில எடுத்திருக்கிறது அப்படின்றது வந்து உண்மையாவே ரொம்ப பெரிய விஷயம். இதவே வந்துட்டு இன்னும் நம்மளால முடியும் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு நீங்களே வந்து ஒரு மோட்டிவேட் பண்ணிட்டு இன்னுமே சேமிக்க ஆரம்பிங்க. நிச்சயமா உங்களால ஒரு நல்ல ஒரு நகை வந்து சேமிக்க முடியும். நெறைய தங்கம் அப்படின்றது வந்து சேமிக்க முடியும். அதோட உங்கள வந்து எப்பவும் உற்சாகப்படுத்திட்டே இருக்கிறதுக்கு, உங்களுக்கு வந்து ஒரு உந்து சக்தியா இருக்கிறதுக்கு உங்க சிஸ்டரான நான் எப்பயுமே உங்க கூட இருப்பேன். உங்கள வந்து மோட்டிவேட் பண்ணிக்கிட்டே இருப்பேன். கண்டிப்பா நீங்க வந்து உங்களால முடியும் அப்படின்றத நம்பிக்கையா வச்சு நீங்க வந்து செய்ய ஆரம்பிங்க. இப்ப வந்து நான் என்ன வாங்கினேன் அப்படின்றத வந்து சொல்லிடுறேன். இப்ப முன்னாடியே சொல்லிட்டீங்களே, மோதிரம், தோடு, தங்க காசு, செயின்லாம் எடுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு. அப்படின்னு கேட்டீங்கன்னாக்க, இது வந்து நான் எடுக்கல. நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து நெறைய பேர் வந்து அந்த வீடியோல வந்து போட்டிருந்தாங்க. நான் வந்து இன்னைக்கு அக்ஷய திருதியைக்கு வந்து மோதிரம் வாங்கினேன், தோடு, தங்க காசு, செயின்லாம் வாங்கினேன் அப்படின்னு சொல்லிட்டு. உண்மையாவே நீங்க வாங்குறது வந்து நீங்களா இருந்தாலும் அந்த நகை உங்ககிட்ட தான் இருக்க போறது அப்படின்றது வந்து ஒரு பக்கம் இருந்தாலும், எனக்கு வந்து அவ்ளோ சந்தோஷமா இருந்துச்சு. நான் வந்து உண்மைய சொல்லப்போனா, நான் வந்து அக்ஷய திருதியைக்கு எதுவும் வாங்க கிடையாது. ஆனா நீங்க வாங்கிட்டு நீங்க கமெண்ட் பண்ணதா இருக்கட்டும், இல்ல மெயில் அனுப்பினதா இருக்கட்டும், அவ்ளோ ஒரு சந்தோஷமா இருந்துச்சு. என்னமோ நானே வாங்கின மாதிரி ஒரு ஃபீலிங் இருந்துச்சு. அதனால தான் நான் வந்து இதுல ஒரு ட்விஸ்ட் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். இதெல்லாம் வந்து நான் வாங்கினதா தான் நான் வந்து ஃபீல் பண்ணினேன். அதனால அப்படி சொல்லியிருக்கேன். இருந்தாலுமே வந்துட்டு நானுமே ஒண்ணு வாங்கியிருக்கேன். அது வந்து என்ன அப்படின்றத வந்து உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். நான் வந்து அக்ஷய திருதியைக்கு வந்து வாங்கல. அக்ஷய திருதியை வந்து வெள்ளிக்கிழமை வந்தது இல்லையா? நான் வந்துட்டு ஞாயிற்றுக்கிழமை போயிட்டு வாங்கிட்டு வந்தேன். அது என்ன வாங்கினேன் அப்படின்றத வந்து இப்ப பார்க்கலாம். நான் வந்து கொலுசு தான் வாங்கிட்டு வந்தேன். பாருங்க, மங்களன் மங்கள்ல வாங்கினேன். இது வந்து எப்படி வாங்கினேன், எவ்வளோ அமௌண்ட் வந்தது அப்படின்ற எல்லா டீட்டெயிலுமே வந்து இதுல வந்து பார்க்கலாம். இப்ப வந்துட்டு கொலுசு டிசைன் பார்க்கறதுக்கு முன்னாடி இது எவ்வளோ வந்தது, எப்படி வந்து எடுத்தேன் அப்படின்றது எல்லாமே சொல்லிடுறேன். இது கூடவே வந்து நெறைய பேர் வந்து கேட்டுட்டு இருந்தீங்க. தங்கம் வந்து நம்ம வாங்குறப்போ அதில உள்ள தோஷம்லாம் போக்குறதுக்கு வந்து அதாவது அந்த தோஷம்லாம் எடுக்கிறதுக்கு வந்து சில பரிகாரம் வந்து சொல்லியிருப்பேன். அதாவது பரிகாரம்ன்றத விட அந்த விஷயங்கள் வந்து பண்ணினாக்க நமக்கு வந்து அந்த தங்கத்துல இருக்கக்கூடிய தோஷம் போயிடும் அப்படின்ட்டு. அதே மாதிரியே சில்வருக்குமே சொல்லுங்க அப்படின்னு சொல்லி நெறைய பேர் கேட்டிருந்தீங்க. இன்னைக்கு வந்துட்டு நான் அது என்ன அப்படின்றத வந்து சொல்றேன். நீங்க ஒரு வேளை வெள்ளியில ஏதாவது வாங்குறீங்க அப்படின்றப்போ கண்டிப்பா இந்த மெத்தட் வந்து ஃபாலோ பண்ணுங்க. உங்களுக்கு வந்து அந்த தோஷம் அப்படின்றது போயிடும். தோஷம் அப்படின்னா வேற ஒண்ணும் கிடையாது. நம்ம வந்து சில்வர் வந்து அவங்க எடுக்கிறப்பவா இருக்கட்டும், அதை செய்யறவங்க, அதுக்கடுத்து வந்து நம்ம வந்து பழசு போட்டிருக்கோம் பாத்தீங்களா, நம்ம உடம்புல போட்டிருக்கிறத வந்துட்டு நம்ம ரீசேல் பண்ணிட்டு எடுப்போம்ல,
அந்த சில்வர்லாம் வந்து உருக்கி தான் செய்வாங்க. அது வந்து நார்மலா உள்ளவங்க குடுக்குறத விட, இந்த ஆக்சிடென்ட் ஆகுறவங்க அப்படியெல்லாம் வந்துட்டு சில விபத்து மூலமா மரணம் அடைகிறவங்கலாம் இருக்கிறாங்க இல்லையா? அந்த மாரி உள்ளவங்கள்ட்ட இருந்துமே எடுத்து குடுப்பாங்க. அதுல எல்லாம் சேர்த்து போட்டு தான் செய்வாங்க. அதெல்லாம் கலப்படமாயி தான் வரும் நமக்கு. அது வந்து தவிர்க்க முடியாது. அது மாரி வரக்கூடிய சில தோஷங்கள்லாம் தவிர்க்கிறதுக்கான சில வழிகள் தான் நான் வந்து சொல்லியிருக்கேன். அதனால நம்ம வந்து இத செஞ்சுட்டோம் அப்படின்றப்ப நமக்கு வந்து அதோடைய எஃபெக்ட் வந்து இருக்காது. அதுக்காக தான் சொல்றேன். இப்போ வந்துட்டு எவ்வளோ இது வந்தது, எப்படி வாங்கினேன்றத வந்து சொல்றேன். இதுல வந்து பாத்தீங்கன்னா தெரியும், நான் வந்து மங்களன் மங்கள்ல தான் வாங்கியிருக்கேன். என்னுடைய பழைய சில வெள்ளி பொருட்கள்லாம் குடுத்துட்டு வாங்கினது தான் இது. அதுல பாத்தீங்கன்னாக்கா பழைய வெள்ளியெல்லாம் வந்து சேர்த்து 200 கிராம் இருந்தது. ஆனா அவங்க வந்து கழிவுன்னு சொல்லிட்டு, அதாவது அதுல உள்ள வேஸ்டேஜ்ன்னு சொல்லிட்டு 40 கிராம் வந்து மைனஸ் பண்ணிட்டாங்க. மிச்சம் 160 கிராம் தான். நம்ம வந்து நெறைய பேர் வந்து கேட்கறது என்னன்னா, சில்வர் வந்து எடுத்து வைக்கலாமா? சில்வர்ல வந்து இன்வெஸ்ட் பண்ணலாமான்னு சொல்லிட்டு, இந்த ஒரு விஷயத்துக்காக தான் நான் வந்து சில்வர் எடுத்து வைக்கிறது அப்படின்றத வந்து சும்மா நீங்க யூஸ் பண்றதுக்கு மட்டும் வாங்குங்க. ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக வாங்காதீங்கன்னு சொல்றது வந்து இதுக்கு தான். ஏன் அப்படின்னாக்க, இப்ப 200 கிராம்ல வந்து 40 கிராம் வந்து நமக்கு வந்து வேஸ்டேஜ்ன்னு சொல்லிட்டு கழிச்சுட்டாங்க. அப்ப எவ்வளோ வந்து இதுல போகுது பாருங்க. நம்ம சில்வரை பொறுத்த அளவுக்கு இன்னைக்கு எடுத்துட்டு நாளைக்கு கொண்டு போய் அவங்கள்ட்ட குடுத்தா கூட, அதுல மினிமமா ஒரு 20% கழிச்சுட்டு, அதாவது 20 கிராமாவது அந்தந்த வெயிட்டுக்கு தக்கன கழிச்சுட்டு தான் நமக்கு வந்து குடுப்பாங்க. அதாவது 100 கிராமுக்கு 20 கிராம் அப்படின்ற விதத்துல வந்து கழிச்சுட்டு தான் குடுக்குறாங்க. இது வந்து கடைக்கு கடை இன்னும் அதிகமா கூட ஆகுது. அதுக்காக தான் நான் வந்து சொல்றது, வெள்ளி இன்வெஸ்ட்மெண்ட் வந்து அந்த அளவுக்கு ஒரு சிறந்ததா இருக்காது. நம்ம சும்மா யூஸ் பண்றதுக்கு வாங்கிக்கலாம் அப்படின்ற மாதிரிக்கு. இதுல வந்து என்னென்ன ஓல்டு சில்வர்லாம் போட்டேன் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, நான் வந்து ஏற்கனவே ஒரு பட்டை கொலுசு வச்சிருந்தேன். அது வந்து முறிஞ்சு போச்சு. அது ஒண்ணு. அதுக்கடுத்து வந்து நெறைய மெட்டி இருந்தது. அந்த நீல மெட்டி எல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா, மெயின் மெட்டின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா? அது வந்து அந்த விரல் நீளத்துக்கே நெறைய எடுத்திருந்தேன். ரொம்ப ஆசைப்பட்டு எடுப்பேன். ஏதாவது ஃபங்ஷனுக்கு மட்டும் போடுவேன். ஆனா, அதுக்கடுத்து வந்து அது ரொம்ப டைட் ஆயிடுச்சு. அங்கன கட் ஆயிடுறதுனால நான் வந்துட்டு அதெல்லாம் அப்படியே எடுத்து வச்சிருந்தேன். நெறைய மெட்டி இருந்துச்சு. எல்லாம் சேர்த்து தான் அந்த கொலுசு பிளஸ் அந்த நெறைய மெட்டி. இது வந்து சேர்த்து தான் 200 கிராம் இருந்தது. அதுக்கான அமௌண்ட் பார்த்தீங்கன்னாக்கா, அதாவது 160 கிராமுக்கு மட்டும் தான் அவங்க வெயிட்டா எடுத்துக்கிட்டாங்க. அதுக்கு வந்து அன்னைக்கு ரேட்டுக்கு 1 கிராம் வந்து ரூ. 90.50. டோட்டலா வந்துட்டு ரூ. 10,860 இருந்தது. அந்த ஓல்டு சில்வருக்கு மட்டும். நான் வந்து புதுசா எடுத்த கொலுசுக்கு வந்து 117 கிராம் புள்ளி 600 மில்லிகிராம் டோட்டலா ஒரு 118 கிராம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கலாம். இதோடைய ரேட்டு பார்த்தீங்கன்னாக்கா ரூ. 10,642. இதுக்கு வந்துட்டு இந்த செய்கூலி சேதாரம்லாம் போட மாட்டாங்க. மங்கள் பொறுத்த அளவுக்கு போட மாட்டாங்க. ஜிஎஸ்டி மட்டும் வாங்கிப்பாங்க. ஜிஎஸ்டி வந்து 3%க்கு வந்து ரூ. 320 கிட்ட வந்தது. இப்ப இது எல்லாமே சேர்த்து ரூ. 10,962 இருந்தது. ஆனா அவங்க வந்துட்டு அதுல மைனஸ் பண்ணிட்டு அந்த கோல்டு சில்வர் அளவுக்கே வந்து போட்டுக்கிட்டாங்க. ரூ. 10,860 அப்படின்னு சொல்லிட்டு. நான் வந்து மேற்கொண்டு எந்த அமௌண்ட்டும் கொடுக்க கிடையாது. நான் எடுத்ததோடைய வெயிட் பார்த்தீங்கன்னாக்கா 118 கிராம் அந்த ரேஞ்சுக்கு வந்து வந்தது. இந்த கொலுசோடைய வெயிட் ரொம்பவே நல்லா இருந்தது. எனக்கு இந்த மாதிரி டிசைன் தான் பிடிக்கும். நான் உங்களுக்கு காட்டுறேன் இப்ப. இந்த மாதிரி கொலுசு வந்து யாராருக்கு பிடிக்கும் அப்படின்றத வந்து கண்டிப்பா சொல்லுங்க. அது கூடவே வந்து இந்த பேப்பர் வந்து ஞாபகம் இருக்கா அப்படின்றதையுமே சொல்லுங்க. நம்ம சின்ன பசங்களா இருக்கிறப்போ இந்த மாதிரி பேப்பர் கிடைச்சதுனாக்க லிப்ஸ்டிக்கா வந்து அதை வந்து யூஸ் பண்ணுவோம். லிப்ஸ்டிக் போட்டுக்கிறது மாதிரி. இப்ப அதெல்லாம் நினைச்சு பார்த்தாவே சிரிப்பு வருது. இது மாதிரி உங்களுக்கும் அந்த அனுபவம் இருக்கா அப்படின்றத வந்து சொல்லுங்க. இப்ப நான் எடுத்துட்டு வந்த கொலுசு வந்து இதுதான். நல்லா இருக்குதா அப்படின்னு சொல்லுங்க. எனக்கு வந்து இந்த மாதிரி பட்டையா போடுற கொலுசு தான் பிடிக்கும். 5 இடத்துல முத்து வச்சு 5 இடத்துல முத்து வச்சது மாதிரி இருக்கும். இந்த மாதிரி பட்டையா இருக்கும். இப்போ வந்து நிறைய மாடல் வந்திருக்குது. இருந்தாலுமே வந்துட்டு எனக்கு இது பிடிச்சிருந்தது. இது கொஞ்சம் நமக்கு வந்து தண்ணி பட்டு அது வந்து நமக்கு கொஞ்சம் தளர்ந்து கொடுக்குற வரைக்கும் கொஞ்சம் கால் உறுத்துற மாதிரி இருக்கும். அதோட திருகாணி டைப் தான். இந்த மாதிரி தான் எனக்கு வந்து பிடிக்கும். இந்த கொக்கி டைப் வந்து எனக்கு சரியா செட் ஆகாது. அதனால நான் அது மாதிரி எடுக்க மாட்டேன். இது வந்து 118 கிராம் வந்து இருந்தது. இந்த டிசைன் வந்து பிடிச்சிருக்கா அப்படின்றத சொல்லுங்க.
இப்ப இத வந்து எப்படி அந்த சுத்தப்படுத்துறது அப்படின்றத வந்து பார்க்கலாம். இந்த மாரி புது வெள்ளியில வந்து நீங்க எது வாங்கிட்டு வந்தாலும் சரி, இந்த மாரி கொலுசு, மெட்டி இல்ல வந்துட்டு விளக்கு, இல்ல பூஜை திங்ஸ் இந்த மாரி எது வாங்கிட்டு வந்தாலும் ஃபர்ஸ்ட்டு வந்து ஒரு நல்ல சுத்தமான தண்ணீல வந்து ஒரு கழுவிட்டு, அதுக்கடுத்து வந்து காய்ச்சாத பசும்பால் இருக்கு பார்த்தீங்களா? அதுல வந்து ஒரு 6 மொச்சை, வெள்ள மொச்சைன்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா? அது வந்து போட்டுக்கணும். அந்த பசும்பால்ல வந்து 6 வெள்ள மொச்சை போட்டுட்டு, சுக்கிரஹோரையில நான் வந்து என்னைக்கு வாங்கிட்டு வர்றோமோ அன்னைக்கு வந்துட்டு சுக்கிரஹோரை இருக்கான்னு பாருங்க. இல்ல அப்படின்னாக்கா ஈவினிங் டைம்ல பண்ணலாம். ஈவினிங் வந்து ஒரு 7 to 9 மணிக்குள்ள வந்துட்டு நம்ம இது மாரி அந்த பசும்பால்ல வெள்ள மொச்சை 6 வெள்ள மொச்சை போட்டுட்டு அது உள்ளுக்கு வந்து இத முக்கி வச்சிரணும். இது மூழ்குற அளவுக்கு இருந்தா போதும். அதுக்கடுத்து ஒரு 1/2 அன் ஹவர் அது மாதிரி வந்து விட்டுடுங்க. அது உள்ளுக்கே இருக்கட்டும். அப்புறம் வெளியில எடுத்ததுக்கு அப்புறமேட்டுக்கு நம்ம வந்து நல்லா சுத்தமான தண்ணீல கழுவிட்டு, கொஞ்சம் சோப்பு போட்டு கூட கழுவிக்கலாம். ஏன்னா அந்த ஸ்மெல் ஒரு மாரி இருக்கு, இல்ல பிசுபிசுப்பா இருக்கு அப்படின்ற மாரி நம்ம ஃபீல் பண்ணோம் அப்படின்னா, நம்ம வந்து சோப்பு போட்டு கூட வாஷ் பண்ணிக்கலாம். வாஷ் பண்ணிட்டு நம்ம வந்து கால்ல போட்டுக்கலாம். இல்ல வீட்டுக்கு பூஜை பொருட்கள் அப்படின்னாக்கா, பூஜைக்கு பயன்படுத்த ஆரம்பிச்சிடலாம். இந்த மாரி தான் பண்ணணும். வெள்ள மொச்சை அப்படின்றது வந்து சுக்கிரனுக்கு வந்து ரொம்ப உகந்ததா இருக்கும். இது வந்து சும்மா நம்ம ஏதோ ஒண்ணு அப்படின்றதுக்காக சொல்ல கிடையாது. இது வந்து நல்லா இத பத்தின இந்த வெள்ளி தொழில்ல இருக்கிறவங்க கிட்ட கேட்டுட்டு நான் வந்து உங்களுக்கு ஷேர் பண்றேன். நெறைய பேர் வந்து கேட்டுட்டு இருக்கீங்கல்ல, அதனால இது மூலமா வந்து வெள்ளி ஏதாவது கருத்துடுமா? ஏதாவது ப்ராப்ளம் ஆயிடுமா? அப்படின்னாக்கா, அது மாரி ஆகல. நான் வந்து ஆல்ரெடி பண்ணிட்டேன் அது மாதிரி. பண்ணிட்டு தான் நான் வந்து உங்களுக்கு வீடியோ போட்டிருக்கேன். அது வந்து எடுக்க மறந்துட்டேன். அந்த மாரி அதாவது பால்ல போட்டு எடுக்கிறத வந்து நான் வீடியோவா எடுக்க மறந்துட்டேன். இது மாரி பண்ணுங்க கண்டிப்பா. பண்ணிட்டு நம்ம வந்து எப்பயும் போல யூஸ் பண்ண ஆரம்பிச்சுக்கலாம். அதோட இந்த டிசைன் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குதா? இல்ல ஓல்டு மாடல் மாரி இருக்குதா? அப்படின்றதையுமே வந்து கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. நம்ம திருச்சி தமிழச்சி யூடியூப் சேனலை கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. தேங்க்யூ.